வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோய்ஸ் அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம் கெமிஸ்ட்ரியில் 6th யூனிட் மெட்ரலார்ஜி இல்லைனா உலோகவியல் அப்படிங்கக்கூடிய 6th யூனிட் தான் பார்க்க போகிறோம். இது கெமிஸ்ட்ரியில் இருக்கிறதுலையே ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு யூனிட். இதிலேருந்து கொஸ்டினும் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா? நீங்கள் லாஸ்ட் இந்த பீரியாடிக் டேபிள், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், மேட்டர்ஸ் இதெல்லாம் படித்ததை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட். ரொம்ப சிம்பிளாக படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டலார்ஜி இல்லைனா உலோகவியல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போது நமக்கே தெரியும், எல்லா உலோகமுமே அப்படி பியூராக, இப்போ கோல்டுன்னு எடுத்துக்கிட்டால் கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படி கோல்டு பிஸ்கட்டாகவே நமக்கு புவியிலேருந்து அப்படி வெட்டி எடுக்கிறது கிடையாது. இப்போ அலுமினியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் அலுமினியம் நமக்கு தெரியும், நல்லா ஸ்டீல் மாரி இருக்கக்கூடிய ஒரு பளபளப்பாக, பார்க்குறதுக்கு ஸ்டீல் மாரி அப்படி பளபளப்பாக இருக்கக்கூடிய ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல். இது அப்படியே அந்த பியூர் ஃபார்மில் அப்படியே மண்ணிலேருந்து எடுத்து லைட்டாக கழுகி நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? இப்போ அலுமினியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது எந்த இதில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா பாக்சைட்லேருந்து பாக்சைட் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள், பாக்சைட் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளில் இருந்து தான் நம்ம அலுமினியத்தை தனியாக பிரிச்செடுப்போம். பாக்சைட்டோட கெமிக்கல் நேம் எப்படின்னா Al2O3H2O. இந்த பாக்சைட் அப்படிங்கக்கூடியது பூமியில் கிடைக்கும். ஓகேவா? இதில் இருந்து தான் நம்ம அலுமினியத்தை தனியாக பிரிச்செடுப்போம். அப்போது இந்த அலுமினியத்தை கொடுக்கக்கூடிய இந்த பாக்சைட்டு தான் அலுமினியத்தோட ஓர் அப்படின்னு சொல்லுவோம். ஓர் இல்லைன்னா தாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஒரு பூமியிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி எடுக்கக்கூடியது இந்த பியூர் அலுமினியமாக நமக்கு கிடைக்காது. ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பாக்சைட் தான் பூமியில் இருக்கும். அந்த பாக்சைட்டை நம்ம தனியாக வெட்டி எடுத்துட்டு, அப்படி தனியாக பாக்சைட்டை வெட்டி எடுக்கும் போதும், பூமியிலேருந்து வெட்டி எடுக்கும் போதும், மைனிங் பண்ணி சுரங்கத்திலேருந்து அதை எடுக்கும்போது நமக்கு பாக்சைட்டும் பியூர் ஃபார்மில் கிடைக்காது. நிறைய மண், கல், தேவையில்லாத வேறு மெட்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் கிடைக்கும். அதுலேருந்து இந்த ஓரை தனியாக பிரித்து, இந்த பாக்சைட்டை தனியாக பிரித்து, அந்த பாக்சைட்டிலேருந்து நம்ம தனியாக நமக்கு தேவையான அந்த அலுமினியத்தை பிரித்து எடுக்கிற அந்த முறையை தான் நம்ம உலோகவியல் இல்லைனா மெட்டலார்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது மெட்டலார்ஜினா என்ன? நம்ம பூமியிலேருந்து நமக்கு தேவையான தாதுவை பிரித்து எடுத்துட்டு, அந்த தாதுவிலேருந்து நமக்கு தேவையான மெட்டல் உலோகத்தை பிரித்து எடுக்கக்கூடிய முறையை தான் நம்ம உலோகவியல் இல்லைனா மெட்டலார்ஜி. அந்த உலோகத்தை பிரித்து எடுத்து அதை தூய்மைப்படுத்தி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் என்னென்னா உலோகவியல் இல்லைனா மெட்டலார்ஜி அப்படிங்கக்கூடியது. ஓகேவா? இதோட எல்லா டெஃபினேஷன் நீங்கள் எழுத வேண்டாம். டெஃபினேஷன் எல்லாமே நான் கொடுக்கக்கூடிய மெட்டீரியலில் இருக்குது. நீங்கள் பிடிஎஃபாக வச்சு படிக்காதீங்க. பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து பேப்பரில் வச்சு படிங்க. ஓகேவா? நான் அப்படியே மொபைலில் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது அந்தளவு உங்களுக்கு பதியாது, மறந்துடும் டக்குன்னு. அதேமாரி உங்களுக்கு எதாவது தேவைப்பா, அதில் ஏதாவது நோட் பண்ணணும், உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் ஏதாவது ட்ரிக்ஸ் ஏதாவது நோட் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா படிக்கிறது ஏதாவது அதில் நோட் பண்ணணும்னா நீங்கள் பிடிஎஃபாக படிச்சிங்கன்னா அதில் நோட் பண்ணி படிக்கிறதெல்லாம் கஷ்டம். ஓகேவா? நீங்கள் பேப்பராக பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு படிக்கணும். கண்டிப்பாக பேப்பரில் வச்சு படிக்கக்கூடாது. ஓகேவா? அப்போது நிறைய பேருக்கு அதில் சிலவங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் அதில் உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துட்டு கிளியர் பண்ணுறேன். அப்படி கிளியர் பண்ண முடியும்னா உங்களுக்கு பிடிஎஃப் நானே சென்ட் பண்ணிடுறேன். அப்போது உலோகவியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம உலோகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த உலோகவியல் ப்ராசஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உலோகவியலில் முக்கியமானது என்னென்னா மினரல், கனிமங்கள் அப்படின்னா என்னன்னா, இப்போது ஒரு உலோகம் தேவை. இப்போது அலுமினியத்தை எடுத்துக்கலாம். அலுமினியம் அப்படிங்கக்கூடிய ஒரு உலோகம் நமக்கு தேவை. இந்த அலுமினியம் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான், எதுலெல்லாம் இந்த அலுமினியம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த அலுமினியத்தோட கனிமம் இல்லைன்னா மினரல்ஸ். ஓகேவா? எதெல்லாம் இந்த அலுமினியத்தை கொடுக்குதோ அதுதான் அந்த அலுமினியத்தோட கனிமம். இப்போது கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோல்டு எதுல இருந்துலாம் கிடைக்குதோ அதுதான் அந்த கோல்டோட மினரல். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இரும்பு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இரும்பு எதுலெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாம் இரும்போட மினரல் இல்லைனா இரும்போட கனிமம். இப்போது அலுமினியம் எதுலெல்லாம் கிடைக்கும்னா, களிமண் இருக்குது தெரியுமா? களிமண்ணில் நமக்கு அலுமினியம் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று பாக்சைட்டில் இருக்குது.
இன்னும் நிறைய இதில் அலுமினியம் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த ரெண்டை ஞாபகம் வச்சுக்கலாம். பாக்சைட்லேயும் களிமண்லேயும் அலுமினியம் இருக்குது. இதோட இது என்னென்னா Al2 கெமிக்கல். இந்த கெமிக்கல் நேம் Al2O3 கெமிக்கல் ஃபார்முலா 2SiO2, அதுக்கப்புறம் 2H2O. இந்த கிளேயில் இதெல்லாம் இருக்குது. அலுமினியம், சிலிக்கான், வாட்டர் எல்லாமே இருக்குது. ஓகேவா? அலுமினியம் ஆக்சைடு, சிலிக்கான், வாட்டர் இதெல்லாம் சேர்ந்து தான் கிளே. அதுக்கப்புறம் பாக்சைட்டில் அலுமினியம் ஆக்சைடு Al2O3, அதுக்கப்புறம் H2O வாட்டரும் இருக்குது. ஓகே, இப்போது அலுமினியத்தை நம்ம எதுலேருந்துலாம் கிடைக்கும், எதுலெல்லாம் அலுமினியம் இருக்குன்னா களிமண்லேயும் இருக்குது, பாக்சைட்லேயும் இருக்குது, இன்னும் வேறு இதுலேயுமே இருக்குது. ஓகேவா? அலுமினியம் வேறு கிரையோலைட்டில் இருக்குது, கோரண்டத்தில் இருக்குது. இது எல்லாம் என்னென்னா அலுமினியத்தோட கனிமம் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி கோல்டு எதுலெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கோல்டோட கனிமம். ஓகேவா? கோல்டோட மினரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குறிப்பிட்ட ஒரு உலோகத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்ன, எதுல இருந்தெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஒரு உலோகத்தை பிரித்து எடுக்க முடியுமோ அதெல்லாம் அந்த பர்டிகுலர் உலோகத்தோட மெட்டலோட என்ன கனிமம் இல்லைன்னா மினரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நீங்கள் டெஃபினேஷன் நான் புக்கில் இருந்து எடுத்த டெஃபினேஷன் தான் உங்களுக்கு பிடிஎஃப்பில் கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு குழப்பம். ஜஸ்ட்டு என்ன கனிமம்னா இதுதான். இப்போ அலுமினியத்தை எது கொடுக்குதோ அதுதான் அலுமினியத்தோட கனிமம். இப்போது புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, புக்கில் டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மினரல்ஸ் நான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மினரல்ஸ் மே பி எ சிங்கிள் காம்பவுண்ட் ஆர் எ காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் வேரியஸ் காம்பவுண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் ஃபவுண்ட் இன் எர்த். தமிழில் பாருங்கள், கனிமம் என்பது தனி சேர்மமாகவோ அல்லது வெவ்வேறு சேர்மங்கள் சேர்ந்து அடக்கிய கூட்டுக்கலவையாகவோ புவியில் காணப்படும். இந்த நான் இவ்வளோ நேரம் இங்கே பாருங்கள், இவங்க எதை சொல்கிறாங்கன்னா இப்போது சிங்கிள் சேர்மம், சிங்கிள் காம்பவுண்ட்னா இப்போ அலுமினியம் அப்படிங்கிறது ஒரு அலுமினியம் Al2 அப்படிங்கக்கூடியது ஒரு காம்பவுண்ட். அப்படி தனிமையாகவோ இல்லைன்னா சேர்ந்தோ, இங்கே பாருங்கள் Al2O3 இது ஒரு சேர்மம், அதுக்கப்புறம் 2SiO2, 2H2O இதெல்லாம் வெவ்வேறு சேர்மங்கள். ஓகேவா? வெவ்வேறு காம்பவுண்ட்ஸ். இப்படி வெவ்வேறு காம்பவுண்ட்ஸு சேர்ந்து புவியில் கிடைக்கக்கூடியது தான் கனிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஒரு மெட்டலை நம்ம எதுலேருந்து எதுலாம் அந்த மெட்டலை கொடுக்குதோ அதுதான் அந்த மெட்டலோட கனிமம். சிம்பிள் மினரல்ஸ், இவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சா போதும். ரொம்ப சிம்பிளாக இப்போது நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமில் நீங்கள் ஒரு இதை கேட்குறது எப்படி கேட்பாங்கன்னா, நீங்கள் அதை பேசிக்காக நீங்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் இது சேர்மமாகவோ இப்படி சேர்ந்தோ அப்படி இப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த மாதிரி அதுலேருந்துலாம் பெருசாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு கொஸ்டினும். சிம்பிளாக நீங்கள் இந்த கான்செப்டை சிம்பிளாக இது என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போது கனிமங்கள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓர்ஸ் இல்லைன்னா தாதுக்கள். இப்போது அலுமினியம் நமக்கு தெரியும், களிமண்லேயும் இருக்குது, பாக்சைட்லேயும் இருக்குது. எதில் அதிகமாக இருக்குதோ அதை தான் அலுமினியத்தோட தாது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ சிம்பிளாக எந்த ஒரு கனிமம், எந்த ஒரு மினரல்ஸ் எந்த ஒரு மினரல்ஸ் அதிகப்படியான உலோகத்தை கொடுக்குதோ அந்த மினரல்ஸ் தான் அந்த உலோகத்தோட தாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போது பாக்சைட்லேருந்து இப்போ ஒரு டன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? 1000 கிலோ பாக்சைட்லேருந்து நமக்கு வந்து ஒரு 100 கிலோ அலுமினியம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள், இதெல்லாம் எக்ஸாக்டான வேல்யூ கிடையாது, சும்மா உங்களுக்கு ஒரு புரிகிறதுக்காக. இதுவே 1000 கிலோ களிமண்லேருந்து 1 கிலோ இல்லை 1 கிலோ வேண்டாம், ஒரு 10 கிலோ போட்டலாம், 10 கிலோ அலுமினியம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போது எதுலேருந்து அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்தா பாக்சைட்லேருந்து அதிகமாக கிடைக்குது. அப்போ பாக்சைட் தான் என்னென்னா அலுமினியத்தோட ஓர் அப்படின்னு சொல்லுவோம், தாது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அலுமினியத்தோட கனிமம் இல்லைன்னா மினரல்ஸ் என்னன்னு கேட்டால் களிமண்ணும் பாக்சைட்டும் அலுமினியத்தோட மினரல்ஸ் தான். இதில் தாது எதுன்னு கேட்டால் எதில் அதிகமான ப்ராஃபிட்டபுளாக நமக்கு எதுலேருந்து அதிகமான அந்த பர்டிகுலர் மெட்டல் கிடைக்குதோ அதுதான் அந்த பர்டிகுலர் மெட்டலோட ஓர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா தாது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில முக்கியமான தாதுக்களை பற்றி பார்த்துருவோம். ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நீங்கள் இந்த யூனிட்டில் வந்து கான்செப்ட் நிறைய உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த
இந்த இது இருக்குது தெரியுமா, இந்த டேப்லர் காலம், இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். எப்படியாமா அது மனப்பாடம் பண்ணியே ஆகணும். இப்போது அலுமினியத்தோட தாது என்ன அப்படின்னா, பாக்சைட்லேருந்து அலுமினியம் கிடைக்கும், கிரையோலைட்லேருந்து அலுமினியம் கிடைக்கும், கோரண்டம்லேருந்து அலுமினியம் கிடைக்கும். தமிழில் வந்து அலுமினியத்தோட தாது தமிழ்லையும் இது பாக்சைட் தான், இது கிரையோலைட் தான், இது கோரண்டம் தான். ஓகேவா? அப்போது இந்த பிடிஎஃப் வந்து உங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்லேயும் கிடையாது, என்சிஆர்டி புக்லேயும் கிடையாது. இது நான் வந்து நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறது. இது ஆனால் இது ஸ்கூல் புக்கில் இல்லை அப்படிங்கிறதுக்காக இது கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு முக்கியமாக கொஸ்டின் வரக்கூடியது. உங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து மெட்டல் அதோட ஓர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் சிலபஸ் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதில் இந்த பர்டிகுலர் ஒரு மெட்டலுக்கும் என்னென்ன ஒரு மெட்டலும் எதுலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்கூல் புக்கில் இல்லை. அப்போ அந்த ஹெட்டிங் இருக்க போய் கண்டிப்பாக அதிலேருந்து கொஸ்டின் வரும். ஓகேவா? அப்போது அலுமினியத்தோட ஓர் என்னன்னு பார்த்துக்கோங்க. இது தமிழில் உங்களுக்கு கொடுக்க பிடிஎஃப்ல தமிழ்லையும் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இரும்பு அயானோட ஓர். இதுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கோடு வர சொல்கிறேன், லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அலுமினியத்துக்கு பாக்சைட், கிரையோலைட், கோரண்டம். பாக்ஸரை அடிச்சிட்டா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அழுதுருவோம் இல்லைன்னா க்ரே பண்ணிடுவோம். அழுதுருவோம் இல்லைன்னா க்ரே பண்ணிடுவோம். அப்போது பாக்சைட் எதோட ஓர்னா அலுமினியத்தோட ஒரு, கிரையோலைட்டும் அலுமினியத்தோட ஒரு, கோரண்டமும் அலுமினியத்தோட ஒரு. அப்போ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த 3 இதில் இருந்தும் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக அலுமினியம் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இரும்போட ஓர் என்னென்னா, இரும்பு எதில் இருந்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ஹெமடைட்டில் இருந்து கிடைக்கும், மேக்னடைட்டில் இருந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இரும்பு பைரைட், அயான் பைரைட்டில் இருந்தும் நமக்கு வந்து இரும்பு கிடைக்கும். ஓகேவா? அப்போது இதுக்கு கோட்வேர்டு என்னென்னா, நமக்கு இரும்பு ஹேமர்னா என்ன, சுட்டியல். அந்த ஹேமர் நம்ம இரும்பு, இந்த சுட்டியல் வந்து எதில் உருவாக்கும், இரும்பில் இருந்து தான் உருவாக்கும். அப்போது நம்ம வந்து இதுக்கு இந்த ஹெமடைட்டுக்கு வந்து நீங்கள் ஹேமர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்னெட் வந்து எதை அட்ராக்ட் பண்ணும், இரும்பை அட்ராக்ட் பண்ணும். அப்போ இதுக்கு வந்து மேக்னடைட் வந்து மேக்னெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இரும்பு பைரைட் அதிலே இருக்குது, அயான் பைரைட் அப்படின்னு இருக்குது. அப்போ அதை வச்சு போட்டலாம். அதுக்கப்புறம் காப்பர் எதில் இருந்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, காப்பர் பைரைட், தாமிரம், தமிழில் வந்து தாமிரம். ஓகேவா? தாமிரம் பைரைட், அதுக்கப்புறம் தாமிரம் கேலன்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேலச்சிட், இதில் இருந்தெல்லாம் நமக்கு வந்து காப்பர் கிடைக்கும். அதுக்கப்புறம் துத்தநாகம் வந்து துத்தநாகம் பிளண்ட், அதுக்கப்புறம் கேலமீன். ஓகேவா? சிங்க் பிளண்ட், அதுக்கப்புறம் கேலமீன்லேருந்து கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் யுரேனியம் பிச் பிளண்ட் கார்னடைட்லேருந்து கிடைக்கும். இது நான் வந்து என்ன சார் இதை எப்படி பேரை மட்டும் சொல்லிட்டு போகிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஜஸ்ட்டு மனப்பாடம் பண்ணுறது தான். இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இதை வந்து ஜஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தோரியம் வந்து எதுலேருந்து கிடைக்கும்னா, மோனோசைட் அப்படிங்கக்கூடிய இதுலேருந்து கிடைக்கும். ஓகேவா? தோரியத்தோட ஓர் என்னென்னா மோனோசைட். இந்த தோரியம் அப்படிங்கிறது, இந்த மோனோசைட்டுங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா, கடற்கரை மணலில் வந்து மோனோசைட் அதிகமாக இருக்கும். லெட்டு எதுலேருந்து கிடைக்கும், தோரியத்துக்கு தமிழ்லையும் தோரியம் தான். லெட்டுக்கு வந்து ஈயம் வந்து எதில் இருக்கும்னா, கலீனால அதிகமாக இருக்கும். கலீனா தமிழ்லையும் வந்து கலேனா அப்படின்னு சொல்லுவோம். ஈயம், இந்த லெட்டு தான் எதில் இருக்குன்னா, இந்த பிரிண்டிங் இருக்குது தெரியுமா, நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் இல்லைனா வந்து ஏதோ இந்த நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது அந்த கருப்பான அந்த லெட்டர் இருக்குது தெரியுமா, அது அந்த பிரிண்டிங் வந்து இந்த லெட்டால் ஆனது தான். ஓகேவா? இந்த லெட்டு வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடு. அதனால தான் நம்ம வந்து வடையெல்லாம் சாப்பிடும்போது அந்த ஆயிலை வந்து புழியறதுக்கு நம்ம நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பிரிண்டிங் வந்து அந்த ஆயிலில் பதியும் போது, அந்த வடையில் பதியும் போது அது வந்து நமக்கு கேடு. அந்த இதை நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு அது கேடு. அப்போ லெட்டு வந்து எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா, கலீனாலேருந்து கிடைக்குது. இதுக்கு நீங்கள் கோடு வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்டு வந்து லெட்டை சாப்பிட்டா காலி, அவ்வளோதான். காலினா, நீங்கள் காலினா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெக்னீசியம் எதுலேருந்தெல்லாம் கிடைக்குன்னா, மெக்னசைட், டோலமைட், எப்சம் சால்ட். தமிழ்லையும் இது மெக்னீசியம் தான். தமிழ்லையும் இது மெக்னசைட், டோலமைட், எப்சம், உப்பு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சோடியம் இதில் எதுலேருந்து கிடைக்குன்னா, சில்லி சால்ட்பீட்டர், காமன் சால்ட், NaCl காமன் சால்ட். அதுக்கப்புறம் போரக்ஸ், டோர்னா, அதுக்கப்புறம் இதில் இருந்தெல்லாம் நமக்கு வந்து தாமிரம் இந்த சோடியம் கிடைக்குது. ஓகேவா? சோடியம் தமிழ்லையும் சோடியம் தான். அதுக்கப்புறம் ஆன்டிமனி ஸ்டிபினைட்டில் இருந்து கிடைக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? மேங்கனீஸ் வந்து பைரோலுசைட்லேருந்து கிடைக்குது. இது
மெக்னீசியம் வேறு, மேங்கனீஸ் வேறு. ஓகேவா? இதை வந்து மேங்கனீஸை வந்து நீங்கள் மங்கோலியஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. மங்கோலியர்கள் தான் பெரிய சாம்ராஜ்யத்தை உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய, இப்போ ரஷ்யா வந்து நமக்கு பெரிய லேண்ட் ஏரியா அப்படின்னு நமக்கு தெரியும். அதை விட பெரிய லேண்ட் ஏரியாவை ஆட்சி பண்ணவங்க, அதை உருவாக்குனவங்க யாருன்னா மங்கோலியர்கள். அப்போ மங்கோலியர்கள் தான் எப்படி ஆனவங்க, அவங்கள வந்து அவங்க வந்தாலே பயந்து எல்லாரும் வந்து அவங்க லேண்டை அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. பெரிய பெரிய அரசர்கள்லாம் நீங்கள் அவங்ககிட்ட அடிபணிஞ்சுருவாங்க. அப்போது மங்கோலியர்கள் எப்படிப்பட்டவங்க, மங்கோலியர்களை பார்த்தாலே என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. அப்போது மேங்கனீஸை வந்து மங்கோலியர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பைரோலு சைடு பயந்துருவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன கோடு. ஓகேவா? நீங்கள் வந்து ஆப்ஷனை பார்க்கும்போது டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே, மேங்கனீஸ்னால் மங்கோலியர்கள். கீழே ஆப்ஷனில் வந்து பயம் அப்படின்னு எது இருக்குது, பைரோ அப்படின்னு ஆப்ஷனில். ஓகே, இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னு ஞாபகம் வரும். அதுக்காக லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இது. அதுக்கப்புறம் குரோமைட் அப்படிங்கக்கூடிய ஒரு தாதுல இருந்து தான் குரோமியம் கிடைக்கும். நிக்கல் எதுலேருந்து கிடைக்குன்னா மிலரைட்லேருந்து கிடைக்கும். மிலிட்ரிக்காரங்களெல்லாம் பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், எழும்பி நிற்போம். ஓகேவா? அப்போ நிக்கல் மிலரைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைட்டானியம் எதுலேருந்து கிடைக்குன்னா ருட்டைல் அப்படிங்கக்கூடிய தாதுலேருந்து கிடைக்கும். இது தமிழ்லையும் இதுக்கு எல்லாம் அதே நேம் தான். வெள்ளி எதுலேருந்து கிடைக்குன்னா ரூபி சில்வர், ஹார்ன் சில்வர்லேருந்து கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் மெர்க்குரி பாதரசம் எதுலேருந்து கிடைக்குன்னா சின்ன பார்லேருந்து கிடைக்கும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் லித்தியம் வந்து பெட்டலைட், அடுத்து லிபிடோலைட் அதுலேருந்து கிடைக்கும். இதெல்லாம் அந்தளவு முக்கியம் கிடையாது. அதுக்கப்புறம் பொட்டாசியம் வந்து கார்னலைட் இல்லைன்னா நைட்ரைட்லேருந்து கிடைக்கும். கார்னலைட்டும் இதோட தாது, இதோட ஓர் தான். நைட்ரேட்டும் இதோட ஓர் தான். இது ரெண்டுல இருந்தும் பொட்டாசியம் நமக்கு கிடைக்கிது. கால்சியம் வந்து ஜிப்சம், லைம்ஸ்டோன், டோலமைட், ஃப்ளூரோஸ்பார் இதில் இருந்துலாம் நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? அப்போ கால்சியம் எதுலேருந்துலாம் கிடைக்கிது, ஜிப்சம், சுண்ணாம்பு, டோலமைட், ஃப்ளூரோஸ்பார் இதில் இருந்துலாம் கிடைக்கிது. பேரியம் வந்து பேரைட்டில் இருந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் கேட்மியம் வந்து க்ரீனோசைட்லேருந்து கிடைக்கிது. அப்போ கேட்மியத்தோட ஓர் என்ன அப்படின்னு, தாது என்னன்னு கேட்டால் க்ரீனோசைட். கேட்மியத்தை நீங்கள் வந்து கேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. கேட். ஓகேவா? பூனை எங்கே இருக்கும், க்ரீனான சைட்டில் தான் இருக்கும். க்ரீனான ஏரியாவில் தான் பூனை இருக்கும். நல்லா இயற்கையோடு இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் பூனை இருக்கிறதுக்கு ஆசைப்படும். அதுக்கப்புறம் சிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் டின் எதில் இருந்துன்னா கெசட்ரைட். ஓகேவா? நம்ம கேசட்லாம் எதில் போட்டு வைப்போம், ஒரு டின் பாக்ஸில் போட்டு வைப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ டின்னுக்கு வந்து தமிழில் வெள்ளியம் வந்து கெசட்ரைட்டு தான் வெள்ளியத்தோட ஓர் தாது. கோல்டு எதுலேருந்து கிடைக்குன்னா கெலவரைட், சில்வனைட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா கால வரையறையற்றது. கோல்டு வந்து எப்போவும் நம்ம யூஸ் பண்ணலாம், கால வரையறை அற்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேலவரைட், சில்வனைட் இதெல்லாம் வந்து தங்கத்தோட ஓர். பிஸ்மத்தோட ஓர் என்னென்னா, பிஸ்மத் எதுலேருந்து கிடைக்குன்னா பிஸ்மத்தைட் அப்படிங்கக்கூடிய தாதுலேருந்து கிடைக்கிது. அப்போ இது வந்து இந்த டேப்லர் காலம். நீங்கள் இந்த யூனிட்டில் எது படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த டேப்லர் காலத்தை எப்படியாவது குருட்டு மனப்பாடமாச்சு பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த தாது எப்படி ஒரு தாதுலேருந்து இந்த மெட்ராலஜி உலோகவியல் ப்ராசஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். உலோகவியலில் 3 ப்ராசஸ் தான். ஓகேவா? 3 ப்ராசஸ் தான் உலோகவியல். அந்த 3 ப்ராசஸும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த யூனிட் வந்து கவர் பண்ணிடலாம், முடிச்சிடும். அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு உலோகவியலில் 3 ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா தாதுக்களை அடர்ப்பித்தல். எல்லாரும் இருக்கீங்களா, கேட்டுட்டு தான் இருக்கீங்களா, அப்படி தூங்கிட்டீங்களா? நான் இப்போ நம்ம லைவில் கிளாஸ் நடத்தும் போது உங்கள் முகத்தை என்னால் பார்க்க முடியும். ஓகே, புரியுதா, இவங்களுக்கு புரியலையா, இல்லைன்னா தூக்கம் வருதா, ஏதாவது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பிரேக்கு கொடுப்போமா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். இங்கே வந்து எதுவும் தெரியாது. நான் பாட்டு அப்படியே நான் இந்த டிஸ்பிளே பார்த்து நடத்திட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறேன். அப்போது உங்களுக்கு ஏதாவது தூக்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அப்படி வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாம் சுற்றி முற்றி அப்படி பார்த்துட்டு மறுபடியும் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு இதில் ப்ராசஸ் என்னென்னா, உலோகவியலில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து தாதுக்களை அடர்ப்பித்தல். கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப்
ஓர். இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ், ஃபஸ்ட்டு நிலை. ரெண்டாவது என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் தி மெட்டல், உலோகத்தை உருவாக்கல். இதெல்லாம் பிடிஎஃப்ல இருக்கு, ஓகேவா? உலோகத்தை உருவாக்கல், இது செகண்ட் ஸ்டெப். தேர்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா தூய்மையாக்கல், உலோகத்தை தூய்மையாக்கல். ரீஃபைனிங் ஆஃப் மெட்டல், refining or purification of metal. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா நமக்கு தெரியும், பூமியிலேருந்து நம்ம வெட்டி எடுக்கும்போது புவி தோட்டு இல்லைன்னா எர்த்து கிரஸ்ட்லேருந்து நம்ம எடுக்கும்போது அதில் நிறைய மண் இருக்கும், தூசி இருக்கும், ஒரு பெரிய நிறைய நமக்கு டன் கணக்கில் நம்ம அதை வெட்டி எடுத்தால் தான் கிலோ கணக்கில் நமக்கு மெட்டல் மட்டும் நமக்கு தனியாக எடுக்க முடியும். அப்போ அந்த டன் கணக்கில் எடுக்கும்போது அதில் நிறைய குப்பை எல்லாம் இருக்கும். அந்த குப்பையிலேருந்து நம்ம மெட்டலை தனியாக பிரித்து எடுக்கிறது பேர் தான் கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா செப்பரேஷன். கழுகியோ இல்லைன்னா வேறு மெத்தட் மூலமாகவோ அந்த தாதுவை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறது தான், அந்த ஓரை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறது தான் கான்சன்ட்ரேஷன். அதுக்கப்புறம் உலோகத்தை உருவாக்குதல், அந்த ஓரில் இருந்து மெட்டலை தனியாக பிரித்து எடுக்கிறது தான் இந்த செகண்ட் ஸ்டெப். அந்த பிரிச்செடுத்த மெட்டலும் தூய்மையாக இருக்காது, அதுலேயும் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும் கொஞ்சமாச்சும். அந்த இம்ப்யூரிட்டியை ரிமூவ் பண்ணி அந்த பியூர் மெட்டலாக மாற்றுறது தான் தூய்மையாக்கல். இந்த 3 ஸ்டெப்பும் என்னென்ன, ஒரு மெட்டல் ஒரு டைப் தாதுக்கும் ஒரு டைப் ஓருக்கும் இந்த 3 ஸ்டெப்பும் எப்படி வேரி ஆகுது, இந்த 3 ஸ்டெப்பும் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த உலோகவியல் அப்படிங்கக்கூடிய யூனிட் ஃபுல்லாக கவர் ஆயிரும். நாம் இந்த உலோகவியல் ப்ராசஸ், மெட்ராலஜிக்கல் ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கனிமங்கள், தாது என்னென்னு பார்த்துட்டோம், மினரல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஓர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இப்போது கிளே, அதுக்கப்புறம் பாக்சைட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதே சொல்கிறேன், ஓகேவா? அப்போது கிளே, பாக்சைட் ரெண்டும் அலுமினியத்தோட கனிமம், மினரல்ஸ். களிமண்ணும் பாக்சைட்டும் அலுமினியத்தோட மினரல், ஓகேவா, கனிமம். இதில் தாது யாரு? தாது. ஓர் யாரு? இதுலேருந்து எதுலேருந்து ப்ராஃபிட்டபிளாக அதிகப்படியாக கிடைக்குதோ அதுதான், எதுலேருந்து ப்ராஃபிட்டபிளாக நமக்கு தேவைப்பட்ட உலோகம் நமக்கு கிடைக்குதோ, அந்த அலுமினியம் நமக்கு கிடைக்குதோ அதுதான் இதோட தாது. அப்போது பாக்சைட்டு தான் இதோட தாது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? தாது, இப்போ எல்லா தாதுவுமே நமக்கு மினரல் தான், ஓகேவா? எல்லா தாது, எல்லா ஓரும் மினரல் தான். ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். எல்லா ஓரும் நமக்கு மினரல் தான். இந்த பாக்சைட்டும் இந்த மினரலுக்குள்ளே இருக்குது, ஓகேவா? எல்லா ஓரும் மினரல். பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர். இப்போ எல்லா தாதுவுமே, இப்போ பாக்சைட்டும் ஒரு கனிமம் தான், மினரல் தான். அப்போது எல்லா ஓரும் தாதுவும் மினரலுக்குள்ளே வந்துடும், ஓகேவா? ஆனால் எல்லா கனிமங்களும் நம்ம தாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கிளேயை நம்ம தாது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இது இந்த வேர்டை புரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம இந்த தாதுவை நம்ம மினரல் அப்படின்னு சொல்லலாம், பாக்சைட்டை நம்ம அலுமினியத்தோட மினரல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கிளேயை இந்த 2 தாது, இந்த 2 மினரலையுமே நம்ம ஓர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது எல்லா தாதுக்களும் கனிமங்கள், ஓகேவா? ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் கிடையாது. இந்த வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் மைனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, மைனிங். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய டேம் என்னென்னா மைனிங், சுரங்க உற்பத்தி. நம்ம இந்த புவியிலேருந்து அந்த தேவையான தாதுவை
வெட்டி எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா மைனிங் இல்லைன்னா சுரங்க உற்பத்தி. தாது கூலம் இல்லைன்னா காங்கு இல்லைன்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, தாது கூலம் அப்படின்னாலே நமக்கு வேர்டுலேயே இருக்குது. அந்த தாது நமக்கு தேவையான ஒரு தாதுவை வெட்டி எடுக்கும்போது அது கூட சேர்ந்து இம்ப்யூரிட்டி எல்லாம் வரும். அப்போ அந்த இம்ப்யூரிட்டி, அந்த மண், தேவையில்லாத கல், மண், மரக்கட்டை, பேப்பரு, இது எல்லாம் சேர்ந்த அந்த இம்ப்யூரிட்டி, அதுக்கப்புறம் அந்த தாது அதுக்கப்புறம் இம்ப்யூரிட்டி, நமக்கு தேவையான அந்த ஓர், அந்த மெட்டலை உருவாக்கக்கூடிய, அந்த மெட்டல் கொடுக்கக்கூடிய அந்த ஓர், மெட்டலை இல்லைன்னா அந்த உலோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த தாது, அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து அந்த மண் எல்லாம் சேர்ந்து அந்த மொத்த இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தாது கூலம் இல்லைன்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃப்ளெக்ஸ் இங்கே தமிழில் வந்து தமிழ்லையும் வந்து தமிழில் இலக்கி அப்படின்னு பேர். இலக்கி. நாம் இந்த தாது கூலத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உருக்கி மெல்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம மெட்டலை பிரித்து எடுக்கணும். அப்படி உருக்கும்போது இந்த இதோட உருகு நிலையை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதாக என்னென்னா ஃப்ளெக்ஸ் இல்லைன்னா இலக்கி. ஓகேவா? இப்போ இந்த தாது கூலத்தை நம்ம உருக்கும்போது இப்போது ஒரு 3000 டிகிரி செல்சியஸில் அது உருகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாம் இந்த இலக்கியை யூஸ் பண்ணணும், இந்த ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணும்போது, ஃப்ளெக்ஸுங்கிறது கெமிக்கல், வேறு ஏதோ ஒரு மெட்டல். ஓகேவா? அந்த ஃப்ளெக்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த 3000 டிகிரியில் இது உருகக்கூடியது ஒரு 1000 டிகிரியில் உருகும். அப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போது இந்த டெம்பரேச்சரை உருகுநிலையை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் என்னென்னா இந்த தாது கூலத்தோட உருகுநிலையை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னா ஃப்ளெக்ஸ் இல்லைன்னா இலக்கி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஸ்லாக். தமிழில் வந்து கசடு. அப்படின்னா இப்போது நம்ம கேங்கு தாது கூலத்தை இலக்கி கூட ஃப்ளெக்ஸ் கூட போட்டு நல்லா ஹீட் பண்ணுறோம். ஓகேவா? ஃப்ளெக்ஸு கூட போட்டு ஹீட் பண்ணுறோம். இந்த ஃப்ளெக்ஸ் என்ன பண்ணோம்னா இதோட உருகுநிலையை கம்மி பண்ணும். அப்போ கொஞ்சம் ஈஸியாக உருகிடும். அப்போது இதை உருகி இந்த கேங்குனா இந்த வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட தாது, நமக்கு தேவையான தாது, அதுக்கப்புறம் வேஸ்ட்டு, இதெல்லாம் சேர்ந்து தான் கேங்கு. இந்த கேங்கை இந்த ஃப்ளெக்ஸு கூட போட்டு ஹீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதாக என்னென்னா ஸ்லாக். இதை உருக்கி இந்த தாது கூலம் அதுக்கப்புறம் தாது கூலம் தானே, ஆமாம், தாது கூலம் ப்ளஸ் இலக்கி, இது ரெண்டையும் போட்டு ஹீட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியதான் என்னென்னா கசடு. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா மெட்டலும் நமக்கு தேவையான அந்த தாதுவும் இருக்கும், அதுக்கு கூடவே இந்த தேவையில்லாத மண், கல், அதுக்கப்புறம் தேவையில்லாத மற்ற விஷயங்களும் எல்லாம் சேர்ந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த தாதுவை மட்டும் தனியாக பிரித்து தேவையில்லாத அந்த வேஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தாதுவை தனியாக பிரித்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய இந்த தேவையில்லாத வேஸ்ட்டு தான் என்னென்னா கசடு இல்லைன்னா ஸ்லாக். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. இந்த தாது கூலத்தை இலக்கி கூட ஹீட் பண்ணும்போது அந்த மெட்டலும் இருக்கும், நமக்கு தேவையான அந்த தாது ஓரும் இருக்கும், தேவையில்லாத அந்த வேஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா? எல்லாம் உருகி இருக்கும். அந்த தேவையில்லாத அந்த வேஸ்ட்டை மட்டும் தனியாக பிரிக்கும்போது கிடைக்கக்கூடியதாக என்னென்னா அந்த தேவையில்லாத அந்த வேஸ்ட்டு, அந்த உருகிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத வேஸ்ட்டு தான் என்னென்னா கசடு இல்லைன்னா ஸ்லாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதிலேருந்து நம்ம தனியாக மெட்டலை பிரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் என்னென்னா, இந்த ப்ராசஸுக்கு பேர், இந்த கிடைக்கிற அந்த வேஸ்ட்டு, இதை ரெண்டையும் சேர்த்து உருக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டுக்கு பேர் ஸ்லாக் இல்லைன்னா கசடு. இந்த நிகழ்வுக்கு, இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னென்னா ஸ்மெல்ட்டிங் அப்படின்னு பேர். ஸ்மெல்ட்டிங். தமிழில் வந்து உருக்கி பிரித்தல் இல்லை உருக்கி பிரித்தல். தாது கூலத்தை நம்ம வந்து இலக்கி கூட சேர்த்து ஹீட் பண்ணி அந்த ஓர் தனியாக, தாது தனியாக, ஸ்லாகு தனியாக பிரிக்கிறது பேர் தான் என்னென்னா உருக்கி பிரித்தல் இல்லைன்னா ஸ்மெல்ட்டிங். ஸ்லாகில் அந்த வேஸ்ட் எல்லாமே உருகி அந்த ஸ்லாக் கூட அப்படி வெளியே போயிடும். ஓகே, அந்த வேஸ்ட் எல்லாம் சேர்ந்து அந்த உருகுன அந்த வேஸ்ட் எல்லாம் சேர்ந்தது தான் என்னென்னா ஸ்லாக் இல்லைன்னா கசடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பார்த்து அந்த டேர்ம்ஸ் இருக்குது தெரியுமா? ஸ்மெல்ட்டிங், உருகி பிரித்தல்னா என்ன அப்படிங்கக்கூடியது, கேங்குனா என்ன, தாது கூலம்னா என்ன, ஸ்லாக், கசடுனா என்ன, கசடு எப்படி கிடைக்கும்,
கேங்குவையும் இலக்கி ஃப்ளெக்ஸையும் போட்டு ஹீட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த உருகின நிலையில் மாறக்கூடிய அந்த வேஸ்ட்டை தான் நம்ம வந்து ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவோம், கசடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மினரல்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் இந்த மினரல் கனிமங்கள்னா என்ன, தாது ஓர்னா என்ன, இந்த டேர்ம்ஸ் இதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டேர்ம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த டேப்லர் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நாம் வந்து நம்ம மெட்டலார்ஜி ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். இந்த இந்த ஃப்ளோ சார்ட் வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கில் இல்லை, நான் இது என்சிஆர்டி புக்கில் இருந்து எடுத்தது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒன்னொன்றுக்கும் தமிழ் வேர்டு, தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அப்போது நான் அந்த சொல்லும்போது நீங்களே வேணால் இதுக்கு ஒரு டேப்லர் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்டை வந்து நீங்கள் உருவாக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓர்லேருந்து ஓரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். கான்சன்ட்ரேஷனுக்கு தமிழில் வந்து அடர்ப்பித்தல், தாதுக்களை அடர்ப்பித்தல். அடர்ப்பித்தலுக்கு அப்புறம் தாதுக்கள் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் ஆஃப் ஹைலி ரியாக்டிவ். ஹை ரியாக்டிவ் மெட்டலில் வந்து கிடைக்கக்கூடிய மெட்டலை கொடுக்கக்கூடிய தாதுக்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் மீடியம் ரியாக்டிவ் மெட்டல் இருக்கக்கூடிய தாது. அதுக்கப்புறம் லோ ரியாக்டிவ். ஓகேவா? அதிக வினைத்திறன் கொண்ட உலோகத்தை கொடுக்கக்கூடிய தாது. அதுக்கப்புறம் மீடியம் சராசரியான நடுத்தர வினைத்திறன் கொண்ட உலோகத்தை கொடுக்கக்கூடிய தாது. அதுக்கப்புறம் கம்மியாக வினைத்திறன் கொண்ட லோ ரியாக்டிவிட்டி இருக்கக்கூடிய மெட்டலை கொடுக்கக்கூடிய தாது. இதில் இருந்து நம்ம வந்து ஹை ரியாக்டிவ் மெட்டல் கொடுக்கக்கூடிய தாதுவை நம்ம எப்படி பிரிக்கலாம், மீடியம் ரியாக்டிவ் இருக்கக்கூடிய மெட்டலை நம்ம எப்படி பிரிக்கலாம், லோ ரியாக்டிவ் இருக்கக்கூடிய மெட்டலை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கக்கூடியதை பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த அடர்ப்பித்தல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அந்த ப்ராசஸை பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படிங்கக்கூடியது. அது என்னன்னு பார்க்கலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், தாதுக்களை அடர்ப்பித்தல். தாதுக்களை அடர்ப்பித்தல். இந்த தாதுக்களை அடர்ப்பிக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், இந்த தாதுக்களை அடர்ப்பிக்கும் முறை வந்து வெவ்வேறு மெட்டலுக்கு இப்போது அலுமினியத்தை கொடுக்கக்கூடிய தாதுக்கு, நம்ம அலுமினியத்தை பிரித்து எடுக்கக்கூடிய அலுமினியத்தை கொடுக்கக்கூடிய அந்த தாதுக்கு நம்ம அடர்ப்பிக்கும் முறை வேறு. இரும்பு கொடுக்கக்கூடிய தாதுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய முறை வேறு. அப்போது வெவ்வேறு மெட்டல்ஸுக்கு வெவ்வேறு கான்சன்ட்ரேஷன் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, ஒரு மெத்தட் இருக்குது. அது ஒன்று என்னென்ன மெத்தட்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹைட்ராலிக் மெத்தட். இதுக்கு இன்னொன்று இருக்குது, கிராவிட்டி செப்பரேஷன். இதுக்கு இன்னொரு நேம் வந்து கிராவிட்டி செப்பரேஷன். புவியீர்ப்பு முறையில் பிரித்தல். புவியீர்ப்பு முறையில் பிரித்தல். ஹைட்ராலிக் செப்பரேஷன் மெத்தட் இல்லைனா வந்து புவியீர்ப்பு முறையில் பிரித்தல் வந்து இந்த மாதிரி தான். இப்போது இதிலிருந்து இப்படி இந்த டைரெக்ஷனில் மேலேருந்து நம்ம வந்து தாதுவை வந்து ஒரு சாய்வான பகுதியில் கொட்டுவாங்க. அப்படி கொட்டும்போது இந்த பக்கம் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நீரை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த வெயிட்டாக இருக்கக்கூடிய தாது இருக்குது தெரியுமா, வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய, நிறை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தாது எல்லாமே கீழே படிஞ்சிருது. எடை கம்மியாக இருக்கக்கூடிய அந்த இம்பியூரிட்டி இருக்குது தெரியுமா, வேஸ்ட்டு, அது எல்லாம் இப்படி இந்த தண்ணியோடவே கீழே அப்படி ஃப்ளோ ஆகி போயிடுது. ஓகேவா? இதிலேருந்து லாஸ்ட்டு இந்த தாதுவை, இந்த ரெட் கலர் இருக்கக்கூடிய இந்த தாதுவை வந்து ஓரை வந்து பிரித்து எடுப்பாங்க. அப்போ இது இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த தாதுவோட எடை அதில் இருக்கக்கூடிய மாஸோட எடையை, அந்த மாசுனா இம்பியூரிட்டியை எடையை விட அதிகமாக இருந்தால் அதுக்கு நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி தாது எடை அதிகமாக இருக்கக்கூடிய தாதுலாம் என்னென்னா ஆக்சைடு தாதுக்களுக்கு வந்து எடை அதிகமாக இருக்கும். ஆக்சைடு தாதுக்களுக்கு எடை அதிகமாக இருக்கும். ஆக்சைடு ஓருக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஹெமடைட் நமக்கு தெரியும், இரும்போட ஒரு தாது தான் ஹெமடைட். இது ஃபார்முலா வந்து Fe2O3. இந்த O3 இருக்கு தெரியுமா, இதுதான் ஃபெரஸ் ஆக்சைடு. இந்த O3 வந்து ஆக்சைடை குறிக்குது.
அப்போ ஃபெரஸ் ஆக்சைடு. இந்த மாதிரி ஆக்சைடு ஓர் எல்லாமே எடை அதிகமாக இருக்கும். அந்த ஓருக்கு தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் முறையில் நம்ம வந்து பிரிக்கிறது. மேக்னெட்டிக் செப்பரேஷன். மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஓருக்கு காந்த பண்பு இருக்கணும், இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய மாசுக்கு காந்த பண்பு இருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தாது இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய மாசு, ஓர் இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டி. இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு காந்த பண்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் எப்படின்னா அந்த பவுடர் ஆக்கப்பட்ட இந்த பவுட்ரா பண்ண நம்ம வந்து பவுட்ரான அந்த கேங்கு பவுட்ராக மாற்றின அந்த கேங்கோ வந்து இதில் இருந்து இந்த பெல்ட்டில் இப்படி கொட்டுவாங்க. அப்படி கொட்டும்போது இப்படி இந்த பெல்ட் வந்து இப்படி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்படி மூவ் ஆகுறது கூடவே இந்த கேங்கும் அது கூடவே வரும். இந்த ட்ரம் இருக்குது தெரியுமா, இந்த ரோலருக்கு வந்து இந்த ரோலரில் மேக்னெட்டிக் பண்பு இருக்கும். இந்த ரோலருக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இதில் காந்தம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த காந்த பண்பு இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து சடனாக இங்கே பக்கத்திலே விழுந்துடும். ஏன்னா இந்த ரோலர் கூட அட்ராக்ட் ஆகிறனால பக்கத்தில் இப்படி விழுந்துடும். காந்த பண்பு அற்ற பொருட்கள் வந்து இந்த பக்கம் போகும். அது இப்போ மாசுக்கு வந்து காந்த பண்பு இல்லை அப்படின்னா மாசு வந்து தனியாக இங்கே வந்து விழுந்துடும், இம்பியூரிட்டி வந்து இங்கே விழுந்துடும், அந்த தாது வந்து இந்த பக்கம் விழுந்துடும். ஒருவேளை தாது வந்து தாதுவுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. தாதுக்கு ஒரே நிமிஷம் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து வரக்கூடிய மாசு, அதுக்கு இம்பியூரிட்டி, அதுக்கப்புறம் ஓர் ரெண்டும் சேர்ந்து இப்படி வந்துட்டுருக்கோம். அந்த ஓருக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா இது வர்ற ஸ்பீடில் அப்படி தள்ளி போய் இங்கே விழுந்துடும். அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி காந்த பண்பு இருக்கக்கூடிய மாசு வந்து இம்பியூரிட்டி வந்து இங்கே பக்கத்திலே விழுந்துடும். பக்கத்திலே விடுறது காரணம் இந்த ட்ரம்மோட அட்ராக்ஷன், இந்த மேக்னெட்டிக் ட்ரம்மோட அட்ராக்ஷன். அந்த மேக்னெட்டிக் ட்ரம்மோட அட்ராக்ஷனால் பக்கத்திலே விழுந்துடும். அப்போ நம்ம வந்து இந்த முறையில் நம்ம ஈஸியாக அந்த இம்பியூரிட்டியையும் ஓரையும் தனித்தனியாக நம்ம வந்து இந்த முறையில் ஈஸியாக பிரிச்சிடலாம். மெத்தட் தான் இந்த தாதுக்களை அதை தாது கூலத்திலேருந்து பிரிக்க, இந்த கேங்குலேருந்து அந்த ஓரை தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய இன்னொரு மெத்தட் தான் என்னென்னா நுரை மிதப்பு முறை, இல்லைனா வந்து ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். இது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய வெயிட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஆக்சைடு ஓருக்கு வந்து நம்ம எப்படி கிராவிட்டி மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ அதேமாரி வெயிட்டு கம்மியாக இருக்கக்கூடிய சல்ஃபைடு ஓருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் என்னென்னா இந்த நுரை மிதப்பு முறை. சல்ஃபைடு ஓருக்கு நிறை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, வெயிட்டு கம்மி, மாஸ் கம்மி. ஓகேவா? சல்ஃபைடு ஓருக்கு நிறை கம்மி, இல்லைனா வந்து வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த சல்ஃபைடு தாதுக்கு தமிழில் வந்து சல்ஃபைடு தாது. இந்த சல்ஃபைடு தாதுக்களை அடர்ப்பிக்கிறதுக்கு இந்த முறை யூஸ் பண்ணுறோம். இந்த சல்ஃபைடு தாதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா லெட் சல்ஃபைடு, சிங்க் சல்ஃபைடு. இதிலிருந்து நம்ம வந்து இந்த லெட்டை தனியாக பிரித்து எடுக்கிறது, சிங்கை தனியாக பிரித்து எடுப்பாங்க. அப்போது இந்த சல்ஃபைடு தாதுக்களை அதோட வேஸ்ட்டிலேருந்து நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இந்த ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் மெத்தட், இல்லைன்னா நுரை மிதப்பு முறை. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெரிய விசலில் சல்ஃபைடு அந்த தாது கூலத்தை கேங்குவை வந்து கொட்டி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இதில் பைன் ஆயில், நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், பைன் எண்ணெயும் நீரும் கலந்த அந்த மிக்சரை இதில் ஊற்றிட்டு இந்த பைப்பு வழியாக ஏரை வந்து சப்ளை பண்ணுவாங்க. இது வழியாக ஏர் வந்து வெளியே வரும். ஏர் வரும்போது என்ன ஆகும்னா இந்த நம்ம கொட்டி வச்சுருக்கிற அந்த தாது கூலமும் இந்த ஆயில் எண்ணெய் கலந்த இது கூட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். இந்த வெயிட் நமக்கு தெரியும் ஆயிலோட டென்சிட்டி கம்மி. இந்த ஆயில் என்ன ஆகும்னா மேலே போகும், நீர் வந்து கீழே வரும். ஓகேவா? அப்போது இந்த மேலே போகக்கூடிய இந்த ஆயில் கூடவே ஒட்டிக்கிட்டு இந்த சல்ஃபைடு தாதுக்கள் மேலே போயிடும். வெயிட்டு அதிகமாக இருக்கக்கூடிய வேஸ்ட்டு இம்பியூரிட்டி எல்லாமே, மாசுக்கள் எல்லாமே இந்த நீர் கூட கீழே வந்துடும். அப்போது நம்ம தனியாக இந்த
ஓரை நமக்கு தேவையான இந்த தாதுவை வந்து இதிலேருந்து பிரித்து எடுத்துடலாம். இந்த மெத்தட் தான் நுரை மிதப்பு முறை. உங்களுக்கு இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, நுரை மிதப்பு முறை எந்த தாதுவுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சல்ஃபைடு தாதுவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஆயில் யூஸ் பண்ணுவாங்க? பைன் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நுரை மிதப்பு முறையில் தாது எங்கே வரும்? மேலே வரும். இவ்வளோ தான் இதில் கேட்கக்கூடியது. மெத்தட் வந்து நெக்ஸ்ட் இந்த அதோட கேங்குலேருந்து தாது கூலத்துலேருந்து தாதுவை பிரித்து எடுக்கிறதுக்கூடிய இன்னொரு மெத்தட் என்னென்னா கெமிக்கல் மெத்தட். கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங். இதில் வந்து வேதிமுறை அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில சில கெமிக்கலை யூஸ் பண்ணி அந்த தாது கூலத்தை கேங்கு இல்லைன்னா தாது கூலத்தில் இந்த கெமிக்கலை மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பர்டிகுலர் நம்ம தாது எந்த தாதை மீன் பண்ணுறோமோ அந்த தாது மட்டும் இந்த கெமிக்கலில் கரைஞ்சிரும். அந்த இம்ப்யூரிட்டி வந்து கரையாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கரையாமல் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டியை இதிலிருந்து தனியாக பிரிச்சுருவாங்க. ஓகேவா? பிரிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த கரைஞ்ச இந்த கெமிக்கலில் கரைஞ்ச அந்த தாது இருக்குது தெரியுமா, ஓர், அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கீழே படிய ஆரம்பிக்கும். அப்படி படியும் போது இந்த தாதுவை தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, பாக்சைட் தாதுவை பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பாக்சைட் தெரியும், அலுமினியத்தோட தாது. இந்த பாக்சைட்லேருந்து அந்த பாக்சைட்டோட தாது கூலத்திலேருந்து அந்த பாக்சைட்டை மட்டும் தனியாக பிரிக்கிறதுக்கு இந்த மெத்தடு யூஸ் பண்ணுறாங்க. பாக்சைட்டோட அந்த கேங்குலேருந்து அந்த பாக்சைட் தாதுவை மட்டும் தனியாக பிரிக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கெமிக்கலில் இந்த கேங்குவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த பாக்சைட் தாது மட்டும் இந்த கெமிக்கலில் கரைஞ்சிரும். அந்த மெட்டல் வந்து அந்த இம்ப்யூரிட்டி வந்து கரைஞ்சிருக்காது. அந்த கரையாத இம்ப்யூரிட்டியை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நேரம் அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கரைஞ்ச அந்த பாக்சைட் வந்து கீழே படிய ஆரம்பிக்கும். அப்படி படியும் போது அதை தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த மெத்தட் தான் இந்த கெமிக்கல் மெத்தட், இல்லைன்னா லீச்சிங், இல்லைன்னா வேதிமுறை. இவ்வளோதாங்க. பார்த்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய் ஹிந்த். பாய்.